நெகேமியாவின் புஸ்தகம். நெகேமியாவின் புஸ்தகம். எல்லாரும் நெகேமியாவின் புஸ்தகம். 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும். யாராவது ஒருவர் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும். 1ஆம் அதிகாரம், நெகேமியா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம். நான் சூசான் எனும் அரண்மனையில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், என் சகோதரரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறு சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீட்டு தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீட்டிருக்கிறவர்கள் அந்த தேசத்தில் மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அடக்கம் வெளிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடைக்கிறது என்றார்கள். எல்லாம் கண்களை மூடுவோம். எல்லாரும் இந்த காலை வேளையில கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்துல, தகப்பனே, உடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசணும். ஆண்டவரே, உடைய வேத வசனங்களை கொண்டு, உடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு இடைபட வேண்டும். உடைய வேத வார்த்தைகள் அது ஒருபோதும் அது வெறுமையாய் திரும்புவது, அது ஒரு நாள் மண்ணில் விழுவதில்லை. தகப்பனே, ஒவ்வொருத்தருடைய இருதயங்கள்ல நீர் இடைபடுவீராக, நீர் பேசுவீராக. தகப்பனே, எங்களை முற்றிலுமாய் நாங்கள் தாழ்த்து, சிறியோர் முதல் பெரியோர் வர ஆண்டவரே இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவரே நீரை ஆளுகை செய்வீர், ஆட்கொண்டு வழி நடத்துவீரா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவர் முதல் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற திருநாமத்தினால காலை வேளையில எல்லாரையும் பார்ப்பது மிகுந்த சந்தோஷம். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு முக்கியமான வார்த்தையோடு, நான் தீர்க்கதரிசியெல்லாம் கிடையாது, நான் தீர்க்கதரிசியோ ப்ராஃபட்டோ அப்படிலாம் கிடையாது. நான் ஒரு சாதாரண தேவனுடைய ஊழியர். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கண்டிப்பாய் பேசுவார், கண்டிப்பாய் இடைபடுவார். தலைமை சபையில 2 ஆராதிக்கும் தேவனுடைய பிரசன்னத்தை அபரிதமாய் உணர்ந்தவர்களாய் இந்த இடத்துல நாங்கள் நின்று கொண்டிருக்கோம். அல்லேலூயா. இந்த வார்த்தை உங்களுக்காக வரும், அதற்காக காத்து. நெகேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 1-3 வசனங்களை வாசிக்கும் பொழுது, எருசலேமின் பட்டணம், எருசலேம் தேவாலயம், தேவாலயத்தின் அலங்கங்கள் எல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டு தீக்கரையாக்கப்பட்டது. எல்லாம் சேதமடைந்திருக்கிறது. ஒன்றுமில்லாதபடி எல்லாம் தரைமட்டமாய் எல்லாம் தீக்கரையாக்கப்பட்டிருக்கிறது. இந்த செய்தி நெகேமியாவுக்கு வருகிறது. இதை புரிந்து கொள்வதற்கு முன்பாக உங்களுக்கு நான் ஒரு சின்ன ஒரு கதையை சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. கவனமாய் கவனி, யாரும் தூங்கிடக்கூடாது, கவனமா கவனிக்க. ஆண்டவர் தான் தெரிந்தெடுத்த கொண்ட ஜனமாய் இஸ்ரவேல் ஜனத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு? தெரிந்தெடுத்து. அப்படி ஆண்டவருடைய ஜனமாய், கர்த்தருடைய ஜனமாய் இஸ்ரவேலை ஆண்டவர் தெரிந்தெடுத்து கொண்ட பிறகு, ஆண்டவர் மோசே மூலமாய் வனாந்திரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணார்? வழி நடத்தி வந்தார். மோசேக்கு பிறகு யோசுவாவின் மூலமாய் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு, முற்பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதான பூமியை சுதந்திரித்துக் கொள்ள யோசுவா மூலமாக ஆண்டவர் என்ன செய்யறார்? கானானுக்குள்ள கொண்டு போகிறார். யோசுவாவின் காலத்துக்கு பிறகு நியாயாதிபதிகளை ஆண்டவர் எழுப்புகிறார். ஆனால் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் கடைசி அதிகாரம் கடைசி வசனத்துல வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜா இல்லை, அவன் அவனவன் பார்வைக்கு எது சரியானதோ அதை செய்து கொண்டு வந்தான். அவன் பார்வைக்கு இஷ்டப்படி இச்சைகளை, பாவத்தை, அக்கிரமத்தை அவன் செய்து கொண்டு வந்தான். இஸ்ரவேல் ஜனம் ஆண்டவருடைய பாதையில நடக்கல. ஏன்னா தலைவன் இல்லை, தலைமைத்துவம் இல்லை, தனக்கு இஷ்டப்படி நடந்து கொண்டு வந்தது. அதற்கு பிறகு ஆண்டவர் சாமுவேலை எழுப்புகிறார். அந்த சாமுவேலும் சாதாரணமாய் வரல, அன்னாள் என்கிறதான
அன்னானுடைய ஜெபத்தின் மூலமாக, விண்ணப்பத்தின் மூலமாக, அழுகையின் மூலமாக ஆண்டவர் சாமுவேலை எழுப்புகிறார். இந்த சாமுவேல் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டே இருக்கிறார். மற்ற ராஜ்யத்துக்கெல்லாம், மற்ற பட்டணங்களுக்கெல்லாம் ராஜா இருக்கே, எங்களுக்கு ராஜா இல்லையே. அதை ஆண்டவர் என்ன பண்றார்? சாமுவேல் மூலமாக சவுல் ராஜாவை ஆண்டவர் எழுப்புகிறார். 40 ஆண்டுகள் சவுல் ராஜ்யம் நடைபெறுகிறது. ஆனால் இந்த 40 ஆண்டுகள்ல கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் நிறைய சவுல் செய்யாமல் செய்கிறார். நிறைய பிரியமில்லாத காரியங்களை செய்கிறார். உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு? சவுலுக்கு பிறகு ஆண்டவர் ஒரு சிறியனாகிய தாவீதை அபிஷேகம் பண்ணி அந்த பொறுப்புல உட்கார வைக்கிறார். இதே சாமுவேல் மூலமாக என்ன செய்கிறார்? கொண்டு வந்து அமர வைக்கிறார். அப்படி தாவீது எழும்புகிறார். தாவீதினுடைய நாட்கள் இஸ்ரவேல் ஜனங்களுடைய மகிமை நிறைந்த நாட்களாகி மாறுகிறது. என்ன, தேவாலயத்தை கட்ட முடியல. ஏனால் கைகள் ரத்தம் படிந்த கைகளாய் இருந்ததுனால தேவாலயத்தை தாவீதினால் என்ன பண்ண முடியல, கட்ட முடியல. ஆனால் ஆண்டவர் உண்மையுள்ளவராய் அவனுடைய குமாரனாகிய சாலமன் மூலமாக தேவாலயம் கட்டப்படுகிறது. தேவாலயத்துடைய மகிமையின் பிரசனம் அபரிதமாய் இறங்குகிறதை பார்க்கிறோம். தாவீதோ தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனாய் இருந்தார். சாலமோன் உலகத்துல சிறந்த ஞானியாய் காணப்பட்டாலும் சாலமோனுடைய இருதயம் தேவனுக்கு ஏற்ற வகையில் அது செயல்படல. தாவீதின் இருதயம், தன் தகப்பனுடைய இருதயம் என்ன இருந்தது? கர்த்தருடைய சேர்ந்து இருந்தது. ஆனால் சாலமோனுடைய இருதயமோ, அவனுக்கு இருந்ததான 700 மனைவிகளும் 300 மனமுடியும், அதாவது மறுமனையாட்டிகளும் என்ன செய்தாங்க? தேவன் இடத்திலிருந்து அவன் இருதயத்தை பிரித்து போட்டார்கள் என்று சொல்லி 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்படி தேவன் இடத்துல தேவனுடைய இருதயமா இருந்ததான தாவீது, அவனுடைய குமாரன் தேவன் இடத்திலிருந்து அவன் இருதயத்தை வேறு திசைகளில் திருப்பி போடுகிறதை பார்க்க முடிகிறது. அந்நிய தேவனிடத்துல திருப்பி போடுகிறதை பார்க்க முடிகிறது. இதன் விளைவு என்ன ஆகிறது? இதன் விளைவு சாலமோன் நாட்களுக்கு பிறகு 40 வருஷம் கழிச்சு சாலமோனின் நாட்களுக்கு பிறகு ஆண்டவர் ரெகோபயாமை கொண்டு வருகிறார், சாலமோனுடைய குமாரன். இந்த குமாரனுடைய நாட்கள்ல சாலமோன் செய்த எல்லா பாவத்திற்காக, இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த பாவத்திற்காக, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை மறந்ததை நிமித்தமாக ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அவருடைய ஜனமாகி இஸ்ரவேலை செழுமையுமாய் மகிமையாய் அவர் நிறைத்து வைத்திருந்தால் இஸ்ரவேல் ஜனத்தை, வாக்குத்தத்தங்களை நிறைத்து வைத்திருந்தால் இஸ்ரவேல் ஜனத்தை ஆண்டவரே இரண்டு ராஜ்யங்களாக ஆண்டவரை பிரித்து விடுகிறார். 10 கோத்திரங்கள் ஒரு ராஜ்யமாகி போகிறது, வடக்கு ராஜ்யம். அதுல 10 கோத்திரங்கள் போய்விடுது. அதுக்கு சமாரியா தலைநகரமாய் மாறிவிடுகிறது. அதுக்கு பிறகு ஆண்டவர் பென்யமீனையும் யூதேயாவையும் என்ன பண்ணுகிறார்? இந்த 2 கோத்திரங்களும் ஒரு ராஜ்யமாக, தெற்கு ராஜ்யமாக, அதுக்கு தலைநகரமாக எருசலேமும் மாறுகிறது. இந்த வடக்கு ராஜ்யத்தை ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை அவன் தொடர்ச்சியாய் செய்து வருவதனால 722ஆம் ஆண்டு ஆண்டவர் என்ன செய்கிறார்? கிறிஸ்துவின் பிறப்புக்கு முன்பு 722ஆம் ஆண்டுல அசிரியர்கள் என்ன செய்யறாங்க? இந்த முழுமையாய் இந்த இருக்கிறதான 10 கோத்திரத்தை முழுமையுமாய் சிறை பிடித்து போகிறார். சிறை பிடிக்கிறது என்ன தெரியுமா? அவர்களை அடிமைகளாய், அவர்களை முற்றிலுமாய் மொட்டையடித்து அடிமைகளாய் வாழ்நாள் முழுக்க அவங்க அடிமையாய் செயல்படும். எந்த ஒரு ஆஸ்தியோ செல்வமோ ஒரு மகிழ்ச்சியோ எதுவும் கிடையாது. துக்கத்துல, அடிமையில, அழுகையில ஆண்டவர் 10 கோத்திரத்தை, வடக்கு ராஜ்யத்தை விட்டு கொடுத்தார். ஆனால் தெற்கு ராஜ்யத்தில் அப்பப்ப ஆண்டவர் நல்ல ராஜாக்களை ஏற்படுத்துவதின் காரணமாக இந்த சிறைபிடிப்பு கொஞ்சம் தாமதமாகும். எதுவரைக்கும் தாமதமாகுதுன்னா 586 கிறிஸ்துவின் பிறப்புக்கு முன்பு 586 வரைக்கும் இது தாமதமாகும். ஆனால் இந்த தெற்கு ராஜ்யமும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை, ஆண்டுடைய வார்த்தைகளை செவி கொடுக்காமல், ஆண்டுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் தொடர்ச்சியாய் செய்து வந்ததுனால ஆண்டவர் என்ன செய்கிறார்? பாபிலோனியர்கள், அந்நிய தேவர்களை சேவித்து வந்ததான ஜனக்கூட்டாத இடத்துல ஆண்டவர் தன்னுடைய ஜனமாகி இஸ்ரவேலை, யூதேயாவை, பென்யமீன் கோத்திரத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? விட்டு கொடுத்தார். இதன் விளைவுல என்ன ஆகிறது? பாபிலோன் என்ன செய்கிறான்? பரிசுத்தமான தேவ ஆலயத்தை, சாலமோன் கட்டினதான தேவாலயத்தை, அந்த மகிமை நிறைந்ததான தேவ ஆலயத்தை முற்றிலுமாய் இடித்து தீக்கரையாக்கி போடுகிறான். அதனுடைய அலங்கங்களை எல்லாம் முற்றிலுமாய் ஒன்று விடாமல் அதற்குரியதான எல்லா வாசல் ஸ்தலங்களை எல்லாம் இடித்து நாசமாக்கி போடுகிறார்.
2 நாளாகமத்தின் புஸ்தகம் கடைசி அதிகாரத்தை எடுத்து வாசிங்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து கூட வாசிக்கும் பொழுது 2 நாளாகமும் 36 கடைசி வசனங்களிலிருந்து கூட வாசிக்கலாம். பாருங்க, ஆண்டவர் தம்முடைய ஸ்தானாதிபதிகளை ஏற்கனவே அனுப்புகிறார். திருப்பி தொடர்ந்து அடுத்த வசனத்தை வாசிங்க. பாருங்க, ஆண்டவர் இந்த நாட்கள்ல ஏசாயாவை எழுப்புகிறார், எரேமியாவை எழுப்புகிறார், எசேக்கியேலை எழுப்புகிறார், தானியேலை எழுப்புகிறார். இப்படி ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளாய் ஆண்டவர் எழுப்பிக் கொண்டே போகிறார். ஆண்டவர் ஜனத்துக்கு இப்படி நீங்க என்னுடைய வார்த்தைகளை, என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் போனீர்கள் என்றால் நீங்க சிறை பிடிக்கப்படுவீங்க என்று ஆண்டவர் தெள்ள தெளிவாய் இந்த ஜனத்துக்கு தொடர்ச்சியாய் சொல்லிக் கொண்டே வருகிறார். ஆனால் இந்த ஜனமோ தேவனுடைய பணிவிடைக்காரர்களையும் தேவனுடைய தீர்க்கதரிசிகளினுடைய சத்தத்தையும் கேளாமல் போனார்கள். தொடர்ச்சியாய் வாசிங்க. 17 கூட வாசிங்க. தேவனுடைய பரிசுத்தமான ஆலயத்துல இளம் வாலிபர்கள், கன்னியர்கள் எல்லாம் பட்டயத்தினால வீழ்த்தப்பட்டார். எவ்வளவு ஒரு மோசமான காரியம்! கர்த்தருடைய ஜனத்திற்கு, கர்த்தர் தெரிந்தெடுத்துக் கொண்ட ஜனத்திற்கு அடுத்த தலைமுறையே இல்லாதபடி எல்லாரும் சங்கரிக்கப்படுகிறார். தொடர்ச்சியாய் வாசிங்க. பாருங்க, நேபுகாத்நேச்சார் என்ன செய்யறான்? தேவனுடைய சிறிதும் பெரிதுமான சகல பணிமுட்டு, சகல ஆஸ்திகள், அந்தஸ்துகள், மகிமைகள், பொக்கிஷங்கள், இஸ்ரவேலை தேவன் எப்படி ஆசீர்வதித்திருந்தார், பாலும் தேனும் ஓடுகிற தேசமாய் அவர் வைத்திருந்தார். சகல ஆசீர்வாதத்தை, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் எல்லாம் இவருடைய வாழ்க்கையில நிறைவேறியதாய் காணப்பட்டிருந்தது. ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை ஒரு வார்த்தை கூட மண்ணில் போகாதபடி ஆண்டவர் ஆசீர்வதித்து வைத்திருந்தார். ஆனால் இப்ப வந்ததான பாபிலோன் என்ன செய்கிறான்? அவன் வைத்திருந்தான் ஆசீர்வாதங்களை, பொக்கிஷங்களை எல்லாம் அவன் எடுத்துக்கொண்டு போகிறான். எல்லாம் சிறைபிடித்துக் கொண்டு போகிறான். தொடர்ச்சியாய் வாசிங்க. தேவனுடைய ஆலயத்தை தீ கொளுத்தி எருசலேமின் அலங்கத்தை இடித்து அதன் மாளிகைகள் எல்லாம் அக்கினியினால் சுட்டெரித்து பாருங்க, நல்லா கவனிங்க. 70 ஆண்டுகள் இது முன்னாடியே நடக்கும். யார் சொல்றா? எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தையின்படியே இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய சத்தத்தை கேளாமல் போனதுனால, அவருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படியாமல் போனதுனால ஆண்டவர் பாபிலோன் ஜனத்தினிடத்துல முற்றிலுமாய் அவங்க பட்டயத்தினால வீழ்த்தப்படுறாங்க. மீதி பிழைத்தவர்கள் எல்லாம் சிறைபிடிக்கப்படுறாங்க. 70 ஆண்டுகள் சிறைப்பிடிப்பதாக ஆண்டவருடைய வார்த்தையின்படியே, எரேமியாவின் மூலமாய் வந்த வார்த்தையின்படியே இழுத்து செல்லப்படுறாங்க. ஆனால் நம்முடைய தேவனோ இரக்கமுள்ள தேவன். அவருடைய ஜனத்தை அவர் கைவிடாத தெய்வம். அவர் என்ன செய்கிறார்? அடுத்த வசனங்களை கூட வாசிங்க.
பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் முதலாம் வருஷத்தில் ஆண்டவர் இந்த பாபிலோன் ஆகிய பெரிய சாம்ராஜ்யத்தை அழிப்பதற்காக பெர்சிய ராஜ்யத்தை எழுப்புகிறார். பெர்சிய ராஜ்யத்துல கோரேஸ் என்கிறதான ராஜாவை ஆண்டவர் எழுப்புகிறார். இந்த கோரேஸ் மூலமாக இடிக்கப்பட்டதான இந்த தேவ ஆலயத்தை மீண்டும் எழுப்பி கட்டுவதற்கு ஒரு பிரஜாதி ஆகிய பெர்சியன் ஆகிய கோரேஸை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? எழுப்புகிறதை பார்க்க முடியாது. இதன் விளைவு என்ன நடக்கிறது? தொடர்ச்சியாய் வாசிங்க. கோரேசின் முதலாம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களெல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டுவிக்கும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறாரோ அவன் போகட்டும், அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருப்பாராக என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யம் எங்கும் எழுதி அனுப்பி விளம்பரப்படுத்தினார். அல்லேலூயா. தேவாலயம் என்ன ஆயிடுச்சுங்க? பாபிலோன் நாட்கள்ல தீக்கரையாக்கப்பட்டு மதில்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட சூழ்நிலையில காணப்படுகிறது. இது நடந்த வருஷம் எப்ப? 586வது ஆண்டுல நடக்குது. கிமு 586ல இந்த சம்பவம் நடக்குது. 70 வருஷம். இந்த 70வது வருஷத்துல ஆண்டவர் 516ல என்ன செய்கிறார்? 70 வருஷத்துல மீண்டும் இடிக்கப்பட்டு மீண்டும் தீக்கரை ஆக்கப்பட்ட இந்த தேவ ஆலயம் மீண்டும் எழும்பி நிற்கிறது. கோரேசின் நாட்கள்ல சரியாய் சொல்ல போனா இந்த 70 ஆண்டுகள்ல இந்த 50வது ஆண்டுலயே ஆண்டவர் கோரேசை எழுப்பிடுற 20 ஆண்டுகளுக்குள்ளாக தேவ ஆலயம் எழும்பி கட்டப்படுகிறது. 20 ஆண்டுகள்ல தேவ ஆலயம் கட்டப்பட்டு ஆகிவிட்டது. 20 வருஷத்துல ஆண்டவர் இடிப்பட்டதான தீக்கரை ஆக்கப்பட்ட தேவாலயத்தை ஆண்டவர் கட்டிவிட்டார். ஆனால் இந்த அலங்கங்களோ அது கட்டப்படவே இல்லை. காலங்கள் போதுங்க, காலங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. 516ல தேவாலயம் கட்டப்பட்டாகிவிட்டது. ஆனால் தேவாலயத்தை சுற்றி இருக்கக்கூடியதான அந்த அலங்கங்களோ கட்டப்படவே இல்லை. 20 ஆண்டு, 30 ஆண்டு, 40 ஆண்டு, 50 ஆண்டு, 100 ஆண்டு, 132 ஆண்டுகளுக்கு மேல ஓடி போகிறது. 132 ஆண்டுகளுக்கு பிறகு சரியாய் 444ஆம் ஆண்டு ஆண்டவர் என்ன செய்கிறார்? வாசிங்க. நெகேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை கூட வாசிங்க. நெகேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அலங்கமானது 52 நாட்களுக்குள்ளே கட்டப்பட்டு எரூர் அதாவது வாசிங்க, எரூர் மாதத்துல அல்லேலூயா 52 நாட்களுக்குள்ளாக எருசலேமின் அலங்கம் என்ன செய்யப்பட்டது? கட்டப்பட்டது. பக்கத்துல அவங்க கை கொடுத்து இன்னைக்கு என்ன தேதின்னு கேளுங்க. சரியா சொல்றாங்களான்னு பார்ப்போம். இன்னைக்கு என்ன தேதி? நவம்பர் 9. இந்த ஆண்டு முடியன்னா என்ன தேதி வரணும்? டிசம்பர் 31 வரணும். இதுக்கு உள்ள நாட்களை கணக்கு பண்ணுங்க பார்ப்போம். இந்த நவம்பர் 1க்கும் டிசம்பர் 31க்கும் உள்ள நாளை கணக்கு பண்ணுங்க பார்ப்போம். 52 நாட்கள்ல உங்கள் வாழ்க்கையில எதெல்லாம் எந்தெந்த அலங்கங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு கிடந்ததோ, எந்தெந்த அலங்கங்களை பிசாசனம் இடித்து போட்டு வைத்திருந்தானோ, எந்தெந்த பொக்கிஷங்களை எல்லாம் பாபிலோன் திருடி கொண்டு போனானோ, இதை சரியாய் 52 நாட்களுக்குள்ளாக உங்கள் இடிக்கப்பட்ட அலங்கங்களை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கட்டி முடிப்பார். அல்லேலூயா. வாழ்க்கையில பிசாசானவன் எப்படிப்பட்ட அலங்கங்களை இடித்திருக்கிறான் எனக்கு தெரியாது. ஒருவேளை உங்க சுகத்தை அவன் எடுத்திருக்கலாம். ஒருவேளை உங்க குடும்பத்துல திருமணத்துல பிரச்சனைகள் இருக்கலாம். குடும்பத்துல பிரச்சனைகள் இருக்கலாம். உங்கள் பிள்ளைகளுடைய அலங்கத்தை பிசாசானவன் அழித்திருக்கலாம்.
உங்கள் தொழிலுடைய அலங்கத்தை பிசாசன் மேற்கொண்டிருக்கலாம், முற்றிலுமாய் உடைத்து போட்டிருக்கலாம். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. 130 ஆண்டுகள் ஆகலாம். தேவாலயத்தை கட்ட 70 ஆண்டுகள்ல 20 வருஷத்துல தேவாலயத்தை கட்டியாச்சு. ஆனால் 132 ஆண்டுகள் ஆகியும் அலங்கங்கள் கட்டப்படல. 132 ஆண்டுகளாய் காத்திருந்தாலும் வெறும் 52 நாட்கள் அவர்களால் செய்து முடிக்க முடியும். வெறும் 52 நாட்கள்ல என் தேவனால் உங்கள் அலங்கங்களை இழுத்து கட்ட முடியும். இந்த ஆண்டு டிசம்பர் 31க்குள்ளாக உங்களை அடைத்து வைத்திருந்ததான, உங்களை சேதப்படுத்தி தீக்கிரையாக்கி வைத்திருந்ததான எல்லா அலங்கங்கள் எடுத்து கட்டப்படும். அல்லேலூயா. இதை எப்படி ஆண்டவர் செய்தார்? இதை எப்படி நெகேமியாவுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்து முடித்தார்? இதை ஏன் ஆண்டவர் செய்து முடித்தார்? 1ஆம் அதிகாரம், நெகேமியா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது கிஸ்லேவ் என்ற மாதம் வருகிறது. கிஸ்லேவ் என்ற மாதம் என்றால் நம்முடைய நாட்கள்ல நவம்பர் டிசம்பர் மாதம். சரியாய் இந்த 52 நாட்கள். இன்னொரு படி மேல சொல்றேன். தேவ ஆலயம் கட்டப்பட்டது 516. பாபிலோன் வந்து இடித்து போட்டது 586. ஆனால் அலங்கங்கள் கட்டப்பட்டதோ 444. நம்முடைய சபையில இப்ப என்ன முடிகிற ஜெபம் தெரியுமா? என்ன நம்பர் தெரியுமா நடந்து கொண்டிருக்கிறது? 444வது முடிகிற ஜெபம், 444வது உபவாச ஜெபம். இந்த நாட்கள்ல 444ல எப்படி அலங்கங்கள் கட்டப்பட்டதோ, தேவன் நம்முடைய ஊழியத்திற்கு, நம்முடைய சபைக்கு, நம்முடைய விசுவாச குடும்பங்களுக்கு, விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இடிந்ததான ஒவ்வொரு அலங்கங்களையும் அவர் சீரமைத்து அவர் கட்டுகிற தேவனாய் அவர். நெகேமியா என்றால் என்ன தெரியுமா? யெகோவா என் ஆறுதல், தேவனே என் ஆறுதல். தேவன் உங்களை ஆறுதல் செய்கிறவராக, நீங்க இடிக்கப்பட்டு பாபிலோன் மூலமாக நீங்க இடித்து தீக்கரையாக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட சூழ்நிலையில நீங்க காணப்படலாம். பலவீனப்பட்டு கடன் பிரச்சனைகளோட, போராட்டங்களோட, தோல்விகளோட, அவமானங்களோட உங்கள் அலங்கங்கள் எல்லாம் இடிக்கப்பட்ட சூழ்நிலையில் நீங்க காணப்படலாம். ஆனால் நெகேமியாவின் தேவன் அவர் ஆறுதலின் தேவனாய், உங்களை ஆறுதல் செய்கிறவராய், உங்களை அவர் கட்டுகிறவராய், உங்களை அவரை ஆறுதல் படுத்துகிறவராய், உங்களை அவர் மீண்டும் எழுப்புகிற தேவனாய் அவர். விசுவாசி. இதை ஏன் ஆண்டவர் யாரை கொண்டு செய்கிறாரு? 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது கடைசி வசனத்துல வாசிக்கிறோம், நான் என் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரன், ஒரு சாதாரண பானபாத்திரக்காரன் மூலமாய் ஒரு 132 ஆண்டுகளினுடைய தடை, அலங்கங்கள் கட்டப்பட முடியாதது. எப்படி கட்டப்பட்டது? எப்படி கட்டப்பட்டது? பானபாத்திரக்காரன் என்றால் சாதாரண வேலை இல்லைங்க. ராஜாவுக்கு அவர் உணவுக்கு முன்பாக, சாப்பிடுவதற்கு முன்பாக அவர் குடிக்கிற காரியங்கள், திராட்சை ரசமா இருக்கட்டும், தண்ணீராக இருக்கட்டும், எதை அவர் குடித்தாலும் அதற்கு முன்பாகவே ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியோ 10 நிமிஷத்துக்கு முன்னாடியோ இவர் அதை குடித்து அதில் விஷம் கலந்திருக்கதா இல்லையா? அந்த நாட்களில் உங்களுக்கே தெரியும், ராஜாக்களை கொலை செய்வது என்றால் இப்படி அவங்களை உணவுலையோ தண்ணீர்லையோ ரசத்திலையோ திராட்சை ரசத்திலையோ விஷத்தை கலந்து விட்டால் மரித்து விடுவார்கள். அதை தடுப்பதற்காகவே பானபாத்திரக்காரர்களை வைத்திருந்தார்கள். அப்ப பாருங்க, தேவன் ஒரு சாதாரண ஒரு பானபாத்திரக்காரனை ஆண்டவர் தெரிந்தெடுத்து கொண்டு அவனுக்குள்ளாக அவன் இந்த ராஜாவுடைய காரியத்தில் இருக்கிறான். ராஜாவுடைய அரண்மனையில சூசான் என்ற நகரத்தில் இருக்கிறான். இந்த சூசான் நகரம் எருசலேம் பக்கத்துல கிடையாது, பல ராஜ்யங்களை தாண்டி இருக்கிறது சூசான் நகரம். சூசா பட்டணத்தின் அரண்மனையில் அவன் தங்கி இருக்கிறான். எப்ப இந்த செய்தி அவன் கால்களுக்கு வருகிறதோ, அவன் காதுகளுக்கு வருகிறதோ,
என் எருசலேம் தேவாலயத்தின் மதில்கள் இன்னும் இடிக்கப்பட்டதாய், இன்னும் தீக்கரையாக்கப்பட்டதாய் இருக்கிறது என்று அவன் காதுகள்ல எப்ப அந்த செய்தி வருகிறதோ, 4ஆம் வசனத்தை கூட வாசிங்க, 1:4 வாசிங்க. இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து, இந்த வார்த்தையை நான் கேட்ட பொழுது நான் அழுது சில நாள் குக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனாகிய பாருங்க, கர்த்தாவே, நெகேமியா வாழ்க்கையிலிருந்து ஒரு காரியத்தை நீங்க சுலபமாய் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அவர் உட்கார்ந்து அழுதார், முழங்கால் படியிட்டு மன்றாடினார், எழுந்து அலங்கத்தை கட்டினார். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, அவர் ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்து அழுதார், முழங்கால் படியிட்டு மன்றாடினார், எழும்பி அலங்கத்தை கட்டினார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பாதத்துல அழுங்க, முழங்கால் படியிட்டு மன்றாடுங்க, எழுந்து கட்டுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு பானபாத்திரக்காரனுக்குள்ள அவனுக்குள்ளதான் ஒரு பாரம். தேவாலயத்தின் அலங்குங்கள், என்னுடைய தேசத்தின், என்னுடைய ஆண்டுடைய பூமியின் அலங்கங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு தீக்கரையாக்கப்பட்டிருக்கிறது. உனக்குள்ளாக இந்த வருத்தம். அப்ப எப்படி ஆண்டவர் இந்த நெகேமியாவின் மூலமாக இந்த காரியங்களை செய்கிறார்? அதற்கு பின்னாடி இருந்த ஒரே காரியம், 52 நாட்களுக்குள்ளாக எப்படி ஆண்டவர் இதை செய்து முடிக்கிறார்? நெகேமியாவின் ஜெபம் தான் அது பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியம். இன்னைக்கு இந்த காலை வேளையில நெகேமியா என்னதான் அப்படி ஜெபம் பண்ணினார், அவர் என்ன ஜெபித்தார், உங்களை மட்டும் நம்ம தியானித்து முடிக்க போவோம். அல்லேலூயா. ஆண்டவர் கண்டிப்பா அவர் அற்புதங்களை செய்ய போகிறார். முதலாவது காரியமாக கூட 1ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்திலிருந்து கூட வாசிக்கும். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே, உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவு பாருங்க, பயங்கரமும் எப்படிப்பட்ட கர்த்தர்? அவர் பயங்கரமானவர், வல்லமை மிக்கவர். அப்படிப்பட்ட தேவனை நோக்கி நான் மன்றாடுகிறேன். என் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்திருக்கிறாங்க? தொடர்ச்சியாக வாசிங்க. உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவத்தை அறிக்கை. முதலாவது அவர் செய்த ஜெபம் ஒரு பாவ அறிக்கை. ஜனமே, ஆலங்குடி சபையே, கிறிஸ்து உங்களை சந்தித்த பொழுது, கிறிஸ்து உங்களை தொட்ட பொழுது, அப்ப உங்களுக்குள்ள இருந்ததான அந்த அன்பு, அந்த ஃபர்ஸ்ட் லவ், எபேசு பட்டணத்தை பார்த்து ஆண்டவர் வெளிப்படுத்திய விசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் கேட்கிறது போல, உங்கள் ஆதி அன்பு எங்கே? உங்களுக்குள்ள இருந்ததான தேவ வைராக்கியம் எங்கே? நீங்க ரட்சிக்கப்பட்ட பொழுது எப்படி இருந்தீங்க? நீங்க ரட்சிக்கப்பட்ட பொழுது தேவனை எப்படி தேடிக் கொண்டிருந்தீங்க? ஆனால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்த பிறகு, ஆண்டவர் உங்களை உயர்த்த பிறகு, ஆண்டவர் உங்களை பெரிய பதவிகளை கொண்டு போய் உட்கார வைத்த பிறகு, வெறும் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் தேவனை தேடுகிறவர்களாய், மற்ற நாளில் எல்லாம் தேவனை மறந்த கூட்டமாய், வேதத்தை வாசிக்காமல், தேவனை துதிக்காமல், தேவனுக்கு மகிமை செலுத்தாமல், ஜெபிக்காமல் எப்படி நாம் வாழ முடியும்? ஆண்டவர் தொடர்ச்சியாய் ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் வேதனையோடு பழைய ஏற்பாட்டில் பேசிக்கொண்டே இருக்கிறார். வேதத்தை வாசிக்காமல் போனால் நம்ம அழிந்து விடுவோம். என் ஜனங்கள் அறியாமையினால சிறைப்பட்டு போகிறாங்க. அதுதான் இங்க நடந்தது. என் ஜனங்கள் அறியாமையினால சங்காரமாகி போகிறாங்க. நீயோ என் வேதத்தை மறந்தாய், நான் உன் பிள்ளைகளை மறப்பேன். வேதத்தை அறியாததாக இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள். வேதத்தை மறக்கிறோமா? இல்லாட்டி வேதத்தை கிரமமாய் வாசிக்கிறோமா? இந்த காலை வேளையில உங்கள் பாவங்களை உணர்ந்தவர்களாய்,
ஆண்டவர் அற்புதம் செய்யற ரொம்ப நேரம் ஆகாதுங்க. 52 நாட்களுக்குள்ளாக அவர் மதில்களை எழுப்ப அவர்னால முடியும். மாற்றம் ஆண்டவற்றிலிருந்து இல்லை, நம்மிடத்திலிருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும். தேவனை நம்ம எந்த லெவலில் வச்சிருக்கிறோம்? தேவனை எல்லா காரியத்திலையும் முதன்மைப்படுத்துகிறோமா? இல்லாட்டி மற்ற காரியங்களுக்கு, உலகத்திற்கோ இல்லாட்டி நம்முடைய கூட பிறந்தவர்களுக்கோ சொந்தத்துக்கோ நம்முடைய பிள்ளைகளுக்கோ எதை நம்ம முதன்மைப்படுத்துகிறோம்? நம்முடைய தொழிலையோ வேலையோ எதை நம்ம முதன்மைப்படுத்துகிறோம்? இந்த காலை வேளையில ஒரு காரியத்தை மறந்துடாதீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்காகவும் எனக்காகவும் சிந்தப்பட்டிருக்கிறது. உங்கள் பாவங்களை சாபங்களை அவர் மரித்திருக்கிறார். அது வீணாகி போய்விடக்கூடாது. கர்த்தரால மீட்கப்பட்ட ஜனங்கள் நீங்கள் தான். அப்ப அவருடைய அன்பிலிருந்து ஒருபோதும் மாறாதவர்களாக, குறையாதவர்களாக, அவரை தேடுகிற ஜனமாய், அவருக்கு மகிமை செலுத்துகிற ஜனமாய் நீங்கள் நானும் மாற வேண்டும். ஆண்டவர் எனக்கென்று ஒரு ஜனத்தை ஏற்படுத்தினார். அவர்களின் துதியை சொல்லி வருவார். இன்னைக்கு தேவனுடைய துதியை பாட வேண்டியதான உதடுகள்ல கெட்ட வார்த்தைகளும் சினிமா பாடல்களும் இந்த உலகத்தின் காரியங்களும் நிறைந்து எப்படி இருக்க முடியும்? நம்முடைய வீடுகள்ல தேவன் எப்படி உலாவ முடியும்? தேவன் எப்படி அந்த இடத்துல வாசம் பண்ண முடியும்? அப்போஸ்தலனாகிய பவுல் தெள்ள தெளிவாய் 1 கொரிந்தியரின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை சொல்றாரு, உங்கள் சரீரங்களினால தேவனை மகிமைப்படுத்துங்கள். உங்கள் சரீரமே பரிசுத்த ஆவியானவர் தங்குகிறதான தேவ ஆலயமாய் இருக்கிறது. நீங்கள் பாவம் செய்வீர்களாகில், தேவனுக்கு விரோதமாய் செய்வீர்களாகில், உங்களுக்குள்ள எப்படி பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ண முடியும்? உங்கள் வீட்டில் எப்படி பரிசுத்த ஆவியானவர் உலாவ முடியும்? உங்களுக்குள்ள எப்படி இயேசுப்பா உலாவ முடியும்? அப்ப நீங்க யாருடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க? பிசாசின் பிள்ளைகளாய் மாறிவிடாதீங்க. தேவனை மறந்த கூட்டமாய் மாறிவிடாதீங்க. தேவனை இமை பொழுது உங்களை கைவிடல. இமை பொழுது அவர் மறப்பாரை ஆகில் நீங்க இங்க இருக்க மாட்டீங்க. உங்கள் ஜீவன் எப்பயோ போயிடும். ஏனென்றால் அவர் ஜீவ சுவாசத்தை உங்கள் நாசிகளுக்குள்ளாக அவர் ஊதி வைத்திருக்கிறார். அவருடைய சுவாசம் உங்களுக்குள்ளாக இருக்கிறது. அவருடைய சுவாசத்தை நிப்பாட்டிட்டு என்ன செய்வீங்க? உண்மையாய் தேவனை தேடுகிற ஜனமாய் அவருடைய பாவங்களை உணர்ந்து வருஷத்தின் கடைசியில அவரிடத்துல திரும்புகிற ஜனக்கூட்டமாய் நம்ம மாற பாருங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டுடுகிறனோ இரக்கம் பெறுவான். நம்முடைய தேவன் இரக்கம் உள்ளவர். நம்ம உண்மையாய் அவருடைய சமூகத்தில் நம்மளை தாழ்த்தும் பொழுது, நம்ம பாவ அறிக்கையின் ஜெபத்தை செய்யும் பொழுது நம்மளை ஏற்றுக்கொள்ள அவர் சித்தமாய், அவர் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். அவர் புறம்பே தள்ளுகிற தெய்வம் அல்ல. அப்ப அப்படிப்பட்ட தேவனை வைத்திருக்கும் பொழுது மீண்டும் 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 தேவன் வெறுக்கக்கூடியதான காரியங்கள்ல, தேவன் வெறுக்கக்கூடியதான பாவங்கள்ல நம்ம விழுவது சரியா? பிசாசானவனுக்கு இடம் கொடுப்பது சரியா? அல்லேலூயா. தேவனை உங்கள் வாழ்க்கையில முதன்மைப்படுத்த, தேவனுக்குரிய இடத்தை கொடுங்க. உங்கள் பாவங்களை அறிக்கை செய்யும். 1 யோவானின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல கூட வாசிக்கும் பொழுது, 1 யோவானின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் எல்லா அநியாயத்தை நீக்கி அல்லேலூயா. தேவன் உண்மையுள்ளவரா இருக்கிறாருங்க. தேவன் உண்மையுள்ளவரா இருக்கிறார். அவர் மாறாதவர், அவர் மறவாதவர், அவர் ஆதி அந்தம், நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவரா இருக்கிறார். நீங்களும் நானும் தான் மாறிக்கொண்டே இருக்கோம். தேவனுடைய அன்பிலிருந்து பிரிந்தவர்களாய், பிரிந்து போனவர்களாய், தேவனை மறந்த கூட்டமாய் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உணர்வடைந்து பாவ அறிக்கை செய்து அவனுடைய சமூகத்திற்குள்ளாக, அவருடைய அன்பிற்குள்ளாக வந்துவிட வேண்டும். இங்க அதே ஜபத்தை தான் இங்க நெகேமியா செய்கிறார்.
ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனமாகிய நாங்கள் உம்முடைய பேச்சை கேட்காம, உம்முடைய வார்த்தைகளை கேட்காம, உங்க தீர்க்கதரிசியுடைய சத்தத்தை கேட்காம, கட்டளைகளை கேட்காம, மோசேயினுடைய வார்த்தைகளை கேட்காம, நாங்கள் உம்முடைய வார்த்தையை மீறினதினால, பாவம் செய்ததினால நாங்கள் இப்ப சிறைப்பட்டு போயிருக்கிறோம். எங்கள் தேவாலயங்கள் இடிந்து போயிருக்கிறது. எங்கள் அலங்கங்கள் இடித்து நாசமாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு விஷயா எங்களை என்ன பண்ணுங்க, அல்லேலூயா. 8ஆம் வசனத்தை கூட வாசிங்க. நீங்கள் கட்டளையை மீறினால் நான் உங்களை ஜாதிகளுக்குள்ளே சிதறிப்பேன் என்றும், நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாளத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்று. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒருவேளை என்னுடைய வார்த்தைகளின்படி கேட்கவில்லை என்றால் நீ சிறைப்பட்டு போவீ. ஆனால் அதே சமயம் என்னுடைய வார்த்தையின்படி நீ கீழ்ப்படிந்து பாவ அறிக்கை ஜெபத்தை செய்து அவரிடத்து ஒப்புரவு ஆகும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய், நம்மை மீண்டும் கட்டி எழுப்புகிற தேவனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. தொடர்ச்சியா 2வது ஜெபம் 11ஆம் வசனத்தை கூட வாசிங்க. ஆண்டவரே, உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைக்கூடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியறணும் என்று பாருங்க, அடுத்த ஒரு ஜெபத்தை செய்யறாரு. முதல் ஜெபம் பாவ அறிக்கையின் ஜெபத்தை செய்யறாரு. 2வது ஒரு ஜெபத்தை செய்யறாரு, தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்வதற்காக ஒரு ஜெபத்தை செய்யறாரு. அல்லேலூயா. தொடர்ச்சியா நீங்க 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து கூட வாசிங்க. ராஜாவின் 20ஆம் வருஷம் மாதத்திலே ராஜரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாய் இருந்ததில்லை. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன? பாருங்க, ராஜா என்ன கேட்கிறார் நெகேமியாவை பார்த்து, நீ ஒருபோதும் இப்படி துக்கமுகமாய் திராட்சை ரசத்தை கொடுத்ததில்லையே, இப்ப என்ன துக்கமுகமாய் இருக்கிற, என்னாச்சு? உன் சரீரத்துல பலவீனங்கள் இல்ல, எதுவுமே இல்லையே. உன்னுடைய மனதிற்குள்ளாக இருக்கக்கூடியதான தொடர்ச்சியா வாசிங்க சொல்றாரு பாரு, தொடர்ச்சியா வாசிங்க. வாதி இல்லையே. அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி, ராஜா என்னைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதும், என்னுடைய முற்பிதாக்கள் வாழ்ந்ததான, தேவன் எங்களுக்கு கொடுத்ததான, தேவன் வாசம் பண்ணினதான தேவ ஆலயம் இப்ப கட்டி இடித்து தீக்கரையாக்கப்பட்டிருக்கு. அதனுடைய அலங்கங்கள் எல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது என்று தன் ராஜாவின் இடத்துல, பெர்சியா ராஜாவின் இடத்துல நெகேமியா சொல்றார். தொடர்ச்சியாய் வாசிங்க. இராதிருப்பது எப்படி? அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, என் கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி, பாருங்க இந்த இடத்துல என்ன செய்யறாரு பாருங்க. ராஜா என்னப்பா ஆச்சு சொல்லுன்னு கேட்கிறார். உடனே அந்த நொடி பொழுதுல, அந்த இமை பொழுதுல என்ன செய்தாரு? நான் பரலோக தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து பாருங்க, இப்ப யாருடைய தயவு வேணும்? ராஜாவுடைய தயவு. 11ஆம் வசனத்துல யாருடைய தயவு வேணும்? காடி ஜோமனா தேவனுடைய தயவிற்காக. ஆனால் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல ஒரு சின்ன ஜெபத்தை செய்தாரு. அது யாருக்காக? ராஜாவின் தயவை பெற்றுக் கொள்வதற்காக. அப்ப நம்ம எதற்காக ஜெபிக்கணும்? தேவனிடத்திலிருந்து நம்ம தயவை பெற்றுக்கொள்ள ஜெபிக்கணும். அதே சமயம் இந்த உலகத்துல நமக்கு மேல இருக்கிறதான அதிகாரிகளா இருக்கலாம், தலைவர்களா இருக்கலாம், நீங்க வேலை செய்கிற இடங்கள்ல உங்களுக்கு மேல தலைமை பொறுப்புல இருக்கிறவர்களா இருக்கலாம், அவர்கள் மத்தியில உங்களுக்கு தேவனே தயவை உண்டு பண்ணுவார். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, நீங்கள் தொழில் செய்கிற இடங்கள்ல, வேலை பார்க்கிற இடங்கள்ல, படிக்கிற இடங்கள்ல, கல்லூரிகள்ல தேவனே மற்றவர்கள் மத்தியில் அவங்களுக்கு தயவை உண்டு பண்ணுவார். தொடர்ச்சியாய் வாசிங்க.
அப்பொழுது ராஜஸ்திரியும் நகரத்தில் உட்கார்ந்திருந்தாள். ராஜா என்னை பார்த்து, உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும், நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்டார். இவ்வளவு காலம் செல்லும் என்று நான் ராஜாவுக்கு சொன்னபோது என்னை அனுப்ப அவருக்கு சித்தமாயிற்று. பாருங்க, ஜெபம் பண்ண உடனே ராஜாவின் மனம் என்னங்க, பெர்சிய ராஜா எப்படிங்க எருசலேம் தேவாலயத்தை கட்ட, எருசலேமின் அலங்கத்தை கட்ட, எருசலேம் அலங்கத்தை கட்ட எப்படி ஒத்துக்கொள்வார்? ஆண்டவர் ராஜாவினுடைய இருதயத்தை நீர் கால்களை போல திருப்புகிறார். அதற்கு காரணம் என்ன? நெகேமியாவுடைய ஜெபம். நெகேமியாவுடைய ஜெபம், அவருடைய ஜெபம் பிதாவின் இடத்துல இரக்கத்தை மாத்திரமல்ல, இந்த உலகத்துல தலைமைத்துவத்துல அதிகாரத்துல யாரா இருந்தாலும் நீங்க ஜெபித்து விட்டு நீங்க செல்லுங்க, வீட்டை விட்டு கடந்து போங்க. உங்களுடைய தலைமை பொறுப்புல உங்களுக்கு மேல இருக்கிற அதிகாரிகளா இருக்கலாம், தலைவர்களா இருக்கலாம், ஏன் நம்முடைய ஆளுகை செய்கிறவர்களா இருக்கலாம், அவர்கள் மத்தியில தேவனே உங்களுக்கு தயையை உண்டு பண்ணுவான். தேவனே தயையை உண்டு பண்ணுகிறவராக இவர் இருப்பார். பாருங்க, உடனடியாக பெர்சிய ராஜாவுடைய இருதயம் மாற்றப்பட்டு அவன் இருதயத்தில் ஆண்டவர் தயையை உண்டு பண்ணி ஆண்டவர் அவனை தொடர்ச்சியாக வாசிங்க. இன்னும் நான் ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் நான் யூதா தேசத்துக்கு போய் சேரும் மட்டும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகள் என்னை வழிவிட்டு அனுப்பும்படி. பாருங்க, நான் முன்னாடியே சொன்னேன், சூசா பட்டணத்திலிருந்து எருசலேமுக்கு போக பல ஊர்கள், பல ராஜ்யங்கள் குறுக்கே இருக்கிறது. அப்படி ஒவ்வொரு தடவையும் போகும் பொழுது அந்தந்த ராஜாக்கள் என்னன்னு கேட்பாங்க. அப்ப இந்த பெர்சிய ராஜாவின் இடத்துல ஒரு கடிதத்தை வாங்கி கொண்டு, ஒரு தயவை வாங்கி கொண்டு அவர் போகிறதுனால அவருடைய தடைகள் இல்லாமல் அவருடைய பிரயாணங்கள் நடக்கிறது. இதெல்லாம் எப்படிங்க நடக்குது? ஆண்டவர் கரம். தொடர்ச்சியா வாசி, தொடர்ச்சி அவரே சொல்வார் பாருங்க, தொடர்ச்சியா வாசி. அவர்களுக்கு கடிதங்கள் கொடுக்கும்படிக்கும், தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும், நகர அழகத்தின் வேலைக்கும், நான் தங்கக்கூடிய வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலாளனாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக இருந்தேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியா, என் தேவனுள்ள தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடி. நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்த காலை வேளையில தேவனுடைய தயவுள்ள கரம் உங்க மேல இருக்கும் பொழுது, அது எந்த ராஜாவா இருக்கலாம், அந்த ராஜாவே அந்த அலங்கத்தை கட்டுவதற்கு மரங்களை, வேலையாட்களை, பணிவிடையாட்களை எல்லாரையும் கொடுக்க வைப்பதற்கு, ஒரு தயையை உண்டு பண்ணுவதற்கு அவர் கரத்தில் இருக்கிற, அவர் கரம் உங்க மேல இருக்கிறதுனால, அவர் தயவு உங்க மேல இருக்கிறதுனால, இந்த உலகத்தின் ஆளுமைகள் மத்தியில, இந்த உலகத்தின் அதிகாரிகள் மத்தியில ஆண்டவரே இரக்கத்தையும் தயையும் உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. தொடர்ச்சியாய் வாசிங்க. ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். அப்படியே நான் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகளிடத்தில் வந்து ராஜாவின் கடிதங்களை அவர்களுக்கு கொடுத்தேன். ராஜா என்னோட கூட ராணுவ சேவைக்காரரையும் குதிரை வீரரையும் அனுப்பியிருந்தார். இதை ஓரோனியனாளர் சன்பல்லாகும். சரி பாருங்க, ஆண்டவர் அருமையாக தேவையான சகல தேவைகளை சந்திக்கிறாருங்க. உங்கள் தேவைகளை அவர் சந்திப்பார். உங்கள் தேவைகளை குறித்து நீங்க கவலைப்பட தேவையில்லை. அவரே உங்கள் வேலைக்கு மரங்களையும் கட்டுவதற்கு ஆட்களையும் தங்குவதற்கு உண்டான வேலைகளுக்கு உண்டான காரியங்களையும் கர்த்தரின் தயவே, அவருடைய கரத்தின் தயவே நெகேமியாவுடைய வாழ்க்கையில செய்து முடித்தார். இதே போல 18ஆம் வசனத்திலையும் பாருங்க, 18ஆம் வசனத்திலையும் என் தேவனுடைய கரம் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளை அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி. பாருங்க, தேவ கரம், தேவ தயவு உங்க மேல இருக்கும் பொழுது உங்களது தடையாய் ஒருவர் வர முடியாது. ஆண்டவர் எல்லாரும் மத்தியிலும் இரக்கத்தை உண்டு பண்ணுவார், தேவ தயவை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. முதலாவது பாவ அறிக்கையின் ஜெபம். இரண்டாவது ஜெபம் தேவ தயவு. அந்த தேவ தயவின் மூலமாக ராஜாவின் தயவு, மனிதனிடத்திலையும் தயவு, அதிகாரிகளிடத்திலையும் தயவு. எங்க வேணா போ, எவ்வளவு தலைவர்கள் முன்னாடி போய் நில்லுங்க, ஜெபிச்சு விட்டு தேவ கரம், தேவ தயவு உங்க மேல இருக்கும் பொழுது காரியங்களை உங்களுக்காக அவர் முடிய பண்ணுவார்.
காரியங்கள் உங்களுக்காக அவர் வாய்க்க செய்யும். மூன்றாவது ஜெபம். இரண்டாம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை கூட வாசி. இது ஓரோனியனான சன்பல்லாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் கேட்டபோது இஸ்ரவேல் புத்திரரின் நன்மையை விசாரிக்க ஒருவன் வந்தான் என்பது அவர்களுக்கு மிகவும் விசனமாய் இருந்தது. அல்லேலூயா. சன்பல்லாத் மற்றும் தொபியா. இரண்டாம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை கூட வாசிங்க. ஓரோனியனான சன்பல்லாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் அரபியனான கேஷியமும் பாருங்க, 3 பேர். இவங்க சாதாரண ஆளு இல்லைங்க. சன்பல்லாத்து கிட்ட ஒரு பெரிய படை இருந்தது. தொபியா கிட்ட வருமானமும் மக்களுடைய ஆளுமையும் இருந்தது. அரேபியனாகிய கேஷியன் இடத்துல அவன் பல தேசங்கள் மத்தியில அவன் தலைவனாய் அவன் காணப்பட்டான். இப்படி இந்த 3 பேரும் இப்ப யாருக்கு விரோதமா எழும்பி வராங்க? நெகேமியாவின் இந்த அலங்கத்தின் பணிக்கு விரோதமாக, இந்த அலங்கத்தை கட்டவிடக்கூடாது என்று சொல்லி பிசாசானவன் சன்பல்லாத் தொபியாவின் வல்லமைகள் நெகேமியாவுக்கு விரோதமாக எழும்பி வருகிறதை பார்க்கிறோம். அவங்க என்னங்க செய்யறாங்க? 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து கூட வாசிங்க. 4:1 இருந்து வாசிங்க. சன்பல்லாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சத்தம் பண்ணி, அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடப்படுத்தப்படுமோ? பலிடுவார்களோ? ஒரு நாளிலே முடித்து போடுவார்களோ? அதுங்க சன்பல்லாத் என்னங்க செய்யறான்? கேலி பண்றான், அக்கல் அடிக்கிறான். உங்களை பல பேர் கேலி செய்திருக்கலாங்க, பல பேர் நக்கல் எடுத்திருக்கலாம், பல பேர் தூஷணமாய் பேசி இருக்கலாம். அடுத்து தொபியா என்ன செய்யற? 2ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடப்படுத்தப்படுமோ? பலிடுவார்களோ? ஒரு நாளில் முடித்து போடுவார்களோ? சுட்டெரித்து போடப்பட்டு மண்மேடுகளான தங்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரனுக்கும் சமாரியாவின் சேனைக்கும் முன்பாக சொன்னான். அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று, அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய என்ன சொல்றா? இவன் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனா கூட என்ன ஆயிரும்? அது விழுந்து விடும். அக்கல் அடிக்கிறாங்க. தேவனுடைய பணிக்கு விரோதமாக, தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக சன்பல்லாத்தும் தொபியாவும் விரோதமாக எழும்பி இங்க இஸ்ரவேல் ஜனங்க, முக்கியமாக நெகேமியாவுடைய வேலையாட்கள், நெகேமியா கூட இருந்து வேலை செய்கிறவர்களை நக்கலடிக்கிறதை பார்க்கிறோம். பிசாசு எப்பயுமே அவருடைய வேலையை செய்யும் பொழுது, தேவனுடைய பணியை செய்யும் பொழுது, அவருடைய ராஜ்யத்தை கட்டும் பொழுது, உங்களை எப்படியாவது சன்பல்லாத்து தொபியாக்களின் வல்லமைகளை அனுப்பி அந்த பணிகளை எப்படியாவது கைவிடும்படி உங்களை மனமடிவாக்கி, உங்களை தூஷணமாய் பேசி, உங்களுக்கு விரோதமாய் ஜனங்களை எழுப்பி அவன் கிரியைகளை செய்து கொண்டே இருப்பான். இந்த சமயத்தில் என்னங்க செய்யணும்? நம்மளும் போய் பேசணுமா? நம்மளும் பலிக்கு பலி வாங்கணுமா? நம்மளும் பலிக்கு பலி வாங்கி போய் பேசணுமா? 4ஆம் வசனத்தை வாசி. என்னங்க செய்யணும்? ஜெபம் பண்ணணும். சன்பல்லாத்தும் தொபியாவும் எழும்பும் பொழுது, உங்களுக்கு விரோதமாய் ஜனங்கள் உங்களை தூஷிக்கும் பொழுது, அவமதிக்கும் பொழுது, நீங்கள் அவங்களோட போய் போராடிட்டு கொண்டிருக்க கூடாது. அது பிசாசின் வல்லமைகள். நமக்கு மாம்சத்தோடு இரத்தத்தோடு யுத்தம் கிடையாது. ஒரு போதும் மனிதர்களோடு போய் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறாதீங்க. உங்க கிராமத்திலேயோ பட்டணங்களையோ எந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் சரி, மனிதர்களோடு போய் யுத்தம் செய்து கொண்டிருக்காதீங்க. தேவன் இடத்துல ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. உங்க முதலாளை முடக்கி ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. என்னங்க செய்யற நெகேமியா? தேவனை நோக்கி ஜெபம் பண்ற. ஆண்டவரே, நீ பார்த்து கொண்டு இருக்கிறீர், சிறைப்பட்டு போ, எங்களை கேளுங்க கர்த்தாவே. செவிகள் திறந்தவைகளாய். அல்லேலூயா. சரி, நின்றுவானாங்க பிசாசு, தொடர்ச்சியாய் வருவான். 8ஆம் வசனத்தை வாசி. பாருங்க, சன்பல்லாத் தொபியா அடுத்து என்ன பண்றாங்க? கூட்டமாய் கூடி எப்படியாவது இந்த வேலையை தடுக்க வேண்டும்.
எப்படியாவது முழுமையுமாய் இந்த வேலையை முற்றிலுமாய் முடக்க வேண்டும். தேவ ஆலயத்தின் எருசலேமின் அலங்கங்கள் எழுப்பப்படக்கூடாது. பிசாசு எழும்பி நிற்கிறாங்க. அதுக்கு என்ன செய்யணும்? உடனே சோமன் அடுத்த வசனத்தை வாசிங்க, 9ஆம் வசனத்தை வாசிங்க. நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் இரவும் பகலும் ஜாமம் காக்கிறவர்களை, உங்களுக்கு விரோதமாய் எழும்புவது விரோதமாக உங்களுக்கு எதிரடையாய் பிசாசானவன் வெள்ளம் போல வரும் பொழுது இரவும் பகலும் ஜாமக்காரர்களை போல ஜெபித்தார். நீங்க ஜெபிக்கிறீங்களா? உங்களுக்கு விரோதமாய் மனுஷர்கள் வல்லமைகள் எழும்பும் பொழுது, சன்பல்லாத் தொபியாக்கள் போல பிசாசின் வல்லமைகள் எழும்பி வரும் பொழுது ஜெபிக்க ஆரம்பிங்க. அவங்களோட போய் போராடி கொண்டு இருக்காதீங்க, ஜெபிங்க. 14ஆம் வசனத்தை கூட வாசி. அதை நான் பார்த்து எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி, அவர்களுக்கு பயப்படாதீர்கள், நீங்கள் மகத்துவமும் பயங்கரமுமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரனுக்காகவும் மகத்துவம் பயங்கரமான ஆண்டவர் உங்கள் குமாரனுக்காக குமார்த்திகளுக்காக என்ன பண்ணுங்க? யுத்தம் பண்ணுங்க என்று போடப்பட்டிருக்கிறது. ஆனால் 20ஆம் வசனத்தை வாசிங்க. 20ஆம் வசனத்தை யுத்தம் பண்ணுங்கள் என்றால் நீங்க யுத்தம் செய்வது போலங்க. நீங்க யுத்தம் செய்ய போகல. உங்கள் பட்சத்துல தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்வார். சன்பல்லாத் தொபியாக்கு விரோதமாக எகேமியா செய்தது ஃபுல் ஜெபம். அவர் தொடர்ச்சியாய் ஜெபித்துக் கொண்டே வந்தார். தேவனுடைய பட்சமாய் இருந்து நமக்காக அவர் யுத்தம் செய்கிறவராய் இருக்கிறார். உங்கள் பட்சத்துல தேவன் இருந்து உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஒரு போதும் கலங்காமல் ஜெபித்துக் கொண்டே ஜெபித்துக் கொண்டே. பிசாசு உடனே நின்றுவானாங்க. 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை கூட வாசி. நான் அடகத்தை தட்டி முடித்ததையும் இனி அதிலே திறப்பு ஒன்றுமில்லை என்பதையும் சன்பல்லாத்தும் தொபியாவும் அரபியனான கேஷியும் எங்களுக்குள்ளாய் இருந்த மற்ற சபைகளும் கேள்விப்பட்டபோது நான் வாசல்களுக்கு இன்னும் கதவுப்படாததில் சன்பல்லாத்தும் கேஷியும் ஆள் அனுப்பி, நாம் மோனோ பள்ளத்தாக்கிலே இருக்கிற கிராமங்கள் ஒன்றில் ஒருவரை ஒருவர் கண்டு பேசுவோம் வாரும் என்று கூப்பிட்டார்கள். இப்ப என்ன நல்லவே மாதிரி என்ன பண்றாங்க? அந்த பேச்சுவார்த்தை நடத்தி நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த பணியை தொடர்ச்சி அடுத்த வசனத்தையும் கூட வாசிங்க. இல்ல, அந்த 2ஆம் வசனத்திலே கடைசி வார்த்தையை வாசிங்க. ஐந்தாம் வசனத்தை வாசிங்க. 5ஆம் வசனத்தை 5வது முறையாக சன்பல்லாத் என்ன செய்கிறான்? ஒரு ஆளை அனுப்பி, வா என்னோட பேச வா, பேச்சுவார்த்தைக்கு வா. இதை நம்ம நிப்பாட்டணும், இதை நிப்பாட்டியே ஆகணும். என்னங்க நடக்குது? தொடர்ச்சியாய் வாசிங்க. அப்படி சொல்கிறான். இப்போதும் இந்த செய்தி ராஜாவுக்கு எட்டுமே. ஆகையால் நாம் ஒருவரோடு ஒருவர் ஆலோசனை பண்ணுவதற்காக நீர் வர வேண்டும் என்று பாருங்க. நெகேமியா மேல பொய்யான குற்றச்சாட்டு, அவனை மிரட்டுறாங்க. தேவையில்லாம அவனை ராஜாட்ட போன செய்தி போன என்னத்துக்கா? ஒழுங்க என்ன பண்ணிடு, எங்களோட பேச்சுவார்த்தைக்கு வந்து, இல்லாட்டி புறஜாதிகள் மத்தியில உன்னுடைய பேரை முற்றிலுமாய் நாங்க கலங்கடித்து விடுவோம். அல்லேலூயா. ஒரு படி மேல போய் என்ன சொல்றாங்க? தேங்க்யூ ஜீசஸ். தொடர்ச்சியாய் கூட வாசிங்க. அதற்கு நான், நீர் சொல்லுகிற அந்த காரியங்களில் ஒன்றும் நடக்கவில்லை, அவைகள் உம்முடைய மனோராஜ்யமே ஒழிய வேறல்ல என்று சொல்லி அனுப்பினேன். அந்த வேலை நடந்தேறபடிக்கு எங்கள் கை சலித்துப்போம் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள். அதனால் தேவனே, நீர் என் கைகளை திடப்படுத்தி அருளும். பாருங்க, திரும்பி என்ன பண்றாரு? திரும்பியும் ஜெபம் பண்றாரு.
ஆண்டவரே எங்க கைகளை பலப்படுத்தி அருளுங்கப்பா, கைகளை பலப்படுத்தி. இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிக்கொண்டே இருந்தா, ஆண்டவரே உங்க தயவுள்ள கரம் எங்க மேல இருக்கட்டும், எங்க மேல இருக்கட்டும், எங்க மேல இருக்கட்டும், எங்களை நினைத்தருளும். திரும்ப சொல்றேன், ஆண்டவரே எங்க கைகளை பலப்படுத்தி. இந்த சன்பலாத்து தொபியா எனக்கு விரோதமாக எழும்பி கொண்டு வந்து என்னை கொலை செய்வதற்காக அவன் எழும்பி வருகிறான். தொடர்ச்சியாய் அடுத்த வசனத்தை கூட வாசிங்க. அப்பொழுது அவன், நாம் இருவருமாய் தேவனுடைய வீடாகிய ஆலயத்துக்குள்ளே போய் தேவாலயத்தின் கதவுகளை பூட்டுவோம், வாரும், உம்மை கொன்று போட வருவார்கள், இரவிலே உம்மை கொன்று போட வருவார்கள் என்றான். அதற்கு நான், என்னை போன்ற மனிதன் ஓடி போவானோ, என்னை போன்றவன் உயிர் பிழைத்து உம்முடைய தேவாலயத்தில் போய் பதுங்குவானோ? பாருங்க, கொல்வதற்கு ஆள் அனுப்புறாங்க. இது நம்முடைய ஊழியத்துக்கு ஒன்றும் புதுசு அல்ல. சகாயராஜை கொன்று போடுவோம் என்று எத்தனை பேருக்கு இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும் தெரியாது எனக்கு. சகாயராஜை கொன்று போடுவோம் என்று சொல்லி நம்முடைய தேவாலயத்தின் வெளியில் இருக்கக்கூடிய செவரில் எழுதி போட்டாங்க. ஆனா எழுதி போட்டவங்கெல்லாம் இப்போ உயிரோடு இல்லை. இங்க அதே போல நெகேமியாவை கொன்று போடுவதற்கு துடித்து கொண்டிருக்கிறாங்க. வா போய் ஒளிந்து கொள்வோம், தேவாலயத்தில் போய் ஒளிந்து கொள்வோம். நெகேமியா, நான் ஒளிந்து கொள்ள மாட்டேன், நான் ஒளிந்து கொள்ள மாட்டேன். 12ஆம் வசனத்தை கூட வாசிங்க. அவனை அனுப்பவில்லை என்றும் தொபியாவும் சன்பல்லாத்தும் அவனுக்கு கூலிப்படுத்ததினால் அவன் எனக்கு விரோதமாய் அந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னான் என்று. பாருங்க, பொய் தீர்க்க தரிசனங்களை சொல்ல சன்பல்லாத்தும் தொபியாவும் என்ன செய்கிறாங்க? ஆட்களை கொண்டு வராங்க. இந்த கடைசி நாட்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அவருடைய ஜனத்திற்கு விரோதமாக பொய் தீர்க்க தரிசனங்களை சொல்ல, பொய்யான வார்த்தைகளை சொல்லி, பொய்யான தீர்க்க தரிசனங்களை சொல்லி மனமடி வாக்குதல். ஒருத்தர் மரித்தே போயிட்டார் தெரியுமா? நம்முடைய சபையில பொய் தீர்க்க தரிசனங்களை கேட்டு அதை நம்பி தாஸ் என்றதான சகோதரர் மரித்தே போய்விட்டார். பொய் தீர்க்க தரிசனங்கள் பிசாசின் மூலமாய் வரக்கூடியது. சன்பல்லாத்தும் தொபியாக்களும் என்ன செய்யறாங்க? பொய்யான மாயையான தீர்க்க தரிசனம் சொல்றவங்கள தேவனுடைய ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார், இப்படி நற்காரியங்களை சொல்லி நல்ல விஷயங்களை சொல்லி தேவனுடைய உண்மையான சத்தியங்களை மறைக்கிறதான கள்ள போதனைகளை கள்ள தீர்க்க தரிசன கும்பல் எடுத்து மாட்டிக்காதி. அதுக்குதான் சொல்றோம், திரும்ப திரும்ப வேதத்தை படி, வேதத்தை கற்றுக்கொள்ளுங்க. அப்பதான் இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பினாலும் தொடர்ச்சியா என்ன நடக்குது வாசிங்க. நான் பயந்து அப்படி செய்து பாவம் கட்டிக்கொள்கிறதுக்கும் என்னை நிந்திக்கிறதுக்கு அவகியத்துக்கு முகாந்திரம் உண்டாக்குகிறதுக்கும் அவனுக்கு கைப்பிடிப்படுத்தியிருந்தார்கள். என் தேவனே, தொபியாவும் சன்பல்லாத்தும் செய்த இந்த செய்திகளுக்கு தக்கதாக நீர் அவர்களையும். பாருங்க, திரும்ப ஜெபிக்கிறாரு. தொபியாவும் சன்பல்லாத்தும் செய்த இந்த காரியத்துக்கு தேவனே என்ன பண்ணுங்க? நினைவாய். அல்லேலூயா. தொடர்ச்சியாய் வாசிப்போம். எனக்கு பயம் உண்டாக்க பார்த்த மற்ற தீர்க்கதரிசிகளை நினைத்துக் கொள்ளும். அப்படியே அடங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு 7 மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. அல்லேலூயா. 3 ஜெபங்களை நெகேமியா செய்தார். பாவ அறிக்கையும் சொன்னார். தேவன் மேல இருக்கிறதான அன்பிலிருந்து கொஞ்சம் கூட போயிடக்கூடாது. நீங்க பலர் நினைக்கிற, நான் விக்கிரக ஆராதனையெல்லாம் செய்யறது கிடையாது, நான் விக்கிரகத்தெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன் நீங்க நினைக்கலாம். தேவனுடைய ஸ்தானத்துல, தேவன் வைக்க வேண்டியதான இடத்துல மனிதனையோ உங்கள் தொழிலையோ உங்கள் பணத்தையோ எதை தேவனுடைய ஸ்தானத்துல நீங்கள் வைத்தாலும் அது விக்கிரகம் தான். கையினால செய்த விக்கிரகங்கள் மாத்திரம் கிடையாது. தேவனுடைய ஸ்தானத்துல உங்க பிள்ளைகளை வைக்கிறீங்களா, அது விக்கிரகமாய் காணப்படும். தேவனுடைய ஸ்தானத்துல உங்க தொழிலை வைக்கிறீங்களா, அது விக்கிரகமாய் காணப்படும். தேவனுக்குரிய கனத்தை தேவனுக்கு மாத்திரம் கொடுக்க வேண்டும். தேவனுக்குரியதான முதல் உரிமையை, அந்த ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ், அந்த முதன்மையை
தேவனுக்கு மாத்திரம் செலுத்துகிறவர்களாய் நீங்களும் நான் இருக்கிறோம். செய்யாமல் போவமே ஆகிய ஆண்டவரை இந்த சமூகத்துல அவருடைய பிரசனத்துல ஆண்டவரே பாவங்களை அறிக்கை பாவ அறிக்கையின் ஜெபத்தை நாங்கள் செய்கிறோம். நெகேமியாவை போல மன்றாடி ஜெபின். இரண்டாவது ஒரு ஜெபத்தை செய்கிறார். ராஜாவினிடத்திலிருந்து இரக்கம், பரலோக தேவனிடத்திலிருந்து இரக்கம். தேவனிடத்திலிருந்து பெற்ற இரக்கத்தின் மூலமாக அந்நிய ராஜாக்களாய் இருந்தாலும் அந்நிய தேவர்களை சேவிப்பவர்களாய் காணப்பட்டாலும் கூட தேவனிடத்திலிருந்து வருகிற இரக்கத்தின் மூலமாய் சுற்றி இருக்கிறதான அதிகாரிகள், தலைவர்கள், ராஜாக்கள் இடத்துல நான் இரக்கம் பெற்றான். தேவ தயவுள்ள கரம் இருந்ததுனால நான் கேட்டதெல்லாம் பெற்றுக்கொண்டேன். உங்கள் எதிரிகளுக்காக, சன்பலாத்துக்காக, தொபியாவுக்காக போய் போராடிட்டு இருக்காதீங்க. உங்களை மனமடிக்க வாக்க, உங்களை இகழ்ந்து பேச, உங்களை நக்கல் அடிக்க, நையாண்டி பண்ண பிசாசு எழும்புவான். சன்பலாத் தொபியாவின் வல்லமைகள் உங்களை மனமடி வாக்க அவன் எழும்புவான். உங்களுக்கு விரோதமாக உங்களை கொலை செய்ய எழும்புவான். உங்கள் பேரை தூஷணம் செய்வான். உங்களுக்கு விரோதமாய், தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாய், அலங்கத்தை கட்டுவதற்கு விரோதமாய் ஜனங்களை எழுப்பி அதை இடிப்பதற்காக வருவான். ஆனால் இது எல்லாரும் மத்தியிலும் நீங்கள் செய்ய வேண்டியது ஜெபம். தேவனுடைய பாதத்துல நெகேமியா, நான் முன்னாடியே சொன்னேன், அவருடைய பாதத்துல அவர் அழுதார், முழங்கால் படியிட்டு ஜெபித்தார், எழுந்து அவர் கட்டினார். அல்லேலூயா. இதை நீங்க செய்து பாருங்க. இன்னையிலிருந்து சரியாய் 52 நாட்கள் இந்த ஆண்டு முடிவதற்கு பாவங்களை அறிக்கை செய், தேவனிடத்தில் ஒப்புரவாகும், தேவனிடத்தில் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும், இரக்கத்தின் சகாயம் பெற்றுக்கொள்ளும். உங்கள் எதிரிகளுக்காக ஜெபம் பண்ணு. தேவன் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களுக்காக அவர் யுத்தம் செய்வார். அவர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறவராய் காணப்படுகிறார். அழுகையிலும் துக்கத்திலும் ஆரம்பித்ததான ஒரு புஸ்தகம் இந்த நெகேமியாவின் புஸ்தகம். அழுகையில, துக்கத்துல பேசக்கூட முடியல, துக்கித்து அழுது, தேவ ஆலயங்களின் அலங்கங்கள் இடிக்கப்பட்ட சூழ்நிலை, தீக்கிரையாக்கப்பட்ட சூழ்நிலையில, ஒரு கொடூரமான வீழ்ச்சியில, தோல்வியில ஆரம்பிக்கப்பட்டதான புஸ்தகம் நெகேமியா. நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை கூட வாசிங்க. நெகேமியா 8:10 வாசிங்க. நீங்கள் போய் கொடுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒற்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இதனால் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள் விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருக்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே நம்முடைய பலனாய். 12ஆம் வசனத்தை வாசிங்க. அடுத்து 12ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை உணர்ந்துகொண்டபடியால் புசித்து குடிக்கவும் பங்குகளை அனுப்பவும் மிகுந்த சந்தோஷம் உண்டாச்சுங்க. நெகேமியா என்றால் என்னன்னு சொன்னேன், தேவனே என் ஆறுதல். அழுகையில, துக்கத்துல, உடைந்து போன சூழ்நிலையில, அலங்குகள் இடிக்கப்பட்ட சூழ்நிலையில ஆரம்பிக்கப்பட்டதான இந்த புஸ்தகம், இந்த ஆறுதலின் தேவன், எழுந்தி கட்டுகிறதான தேவன், சீர்படுத்துகிறதான தேவன், அவர் உங்களை எழும்பி கட்டுகிறவராய், நீங்கள் இழந்ததான சந்தோஷத்தை, நீங்க இழந்ததான மகிழ்ச்சியை, நீங்க இழந்ததான துக்கத்தை, நீங்க இழந்ததான தூக்கத்தை அவர் மீண்டும் அலங்கத்தை எழுப்புகிறவராய், மீண்டும் அலங்கத்தை கட்டவிக்க, ஒரு மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்கிறவராய். 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. 12:27 வாசிங்க. மகிழ்ச்சியோட கொண்டாட. அல்லேலூயா. தேவ அலங்கத்தின் பிரதிஷ்டை
ஒரு மகிழ்ச்சியோடு கொண்டாடப்பட்டது. 43ஆம் வசனத்தை வாசிங்க. 43 வாசி. மிகுதியான பலிகளை செலுத்தி தேவன் தங்களுக்கு மகா சந்தோஷத்தை உண்டு பண்ணி தொடர்ந்து வாசிங்க. உண்டாக்கியதினால் மகிழ்ச்சியாய் இருந்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் கூட களி கூர்ந்தார்கள். அல்லேலூயா. களிப்பு தூரத்திலே கேட்கப்பட்டது. எருசலேமின் களிப்பு சூசா நாட்டுக்கு அழுகையோடு வந்ததுங்க. சூசா பட்டணத்திற்கு அதுல இருந்து தப்பித்தவங்க, அந்த சிறையிருப்புல இருந்து மீண்டவங்க, தப்பித்தவங்க வந்து சூசா நகரத்தில் இருக்கிறதான அரண்மனையில வந்து ராஜாவிடத்துல சொன்னாங்க. அழுக துக்கம் எந்த அளவுக்கு பரவினதோ, இப்ப எருசலேமுடைய குமாரனும் குமார்த்திகளும் தேவன் மிகுந்த சந்தோஷத்துக்குள்ளாக, ஒரு மிகுந்த கலிகூறுதலுக்குள்ளாக தேவன் கொண்டு போனார் என்கிறதான செய்தி எருசலேமில் மாத்திரமல்ல, எருசலேமை சுற்றி இருக்கிறதான சகல பகுதிகளுக்கும் அது பரவி பாய்ந்தது. காலை வேளையில எகேமியாவின் தேவன் அவர் ஆறுதல் செய்கிறது. அவர் ஆறுதல் செய்கிறவராய் உங்கள் வாழ்க்கையில எது இடிந்து போய் கிடக்கிறது? உங்கள் வாழ்க்கையில எந்த அழகம் இடிந்து போய் கிடக்கிறது? குடும்ப வாழ்க்கையா, இல்லாட்டி உங்க தொழிலா, இல்லாட்டி உங்க சுகவீனமா, உங்க பலவீனத்தோடு காணப்படுறீங்களா? உங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கை இடிந்து போயிருக்கிறதா? எது பிசாசனை இடித்து போட்டு வைத்திருக்காங்க? எது சன்பலாத் தொபியாக்கள் வந்து இடித்து போட்டு அதுக்கு விரோதமா எழும்பி நிற்கிறார்கள்? யார் வேணா எழும்பட்டுங்க. இடிந்து கிடந்ததான இந்த அலங்கத்தை ஆறுதலின் தேவன் அவர் ஆட்சி உடைந்ததான நொந்து போனதான எல்லாருடைய காயங்களை ஆட்சி தேற்றி 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிற அவர் சகல ஆறுதலின் தேவன். அவர் சகல ஆறுதலின் தேவன். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது நம்முடைய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடுத்த நாள் சிலுவையில மரிக்க போகிறார். மரிக்க போறதுக்கு முன்பாக சொல்றார், உங்களுக்காக நான் ஒரு தேற்றரவாளனை, அவர்களை ஆறுதல் படுத்துவார், அவர்களை தேற்றுவார். நீங்க கவலைப்படாதீங்க. காலை வேளை கவனிங்க. காலை வேளை நீங்க கவலைப்படாதீங்க. உங்கள் அலங்கங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கட்டுவார். 132 வருஷங்கள் இடிந்து கிடந்ததுங்க. 52 நாட்களுக்குள்ள 4 கிலோமீட்டர் 10 வாசல்கள், மீன் வாசல், அலங்கார வாசல் என்று 10 வாசல்கள் இருக்கு. பிரம்மாண்டமான வாசல்கள். அதெல்லாம் கட்ட முடியுமா? நம்முடைய நாட்கள்ல விஞ்ஞானம் இருக்கிறது, சகல காரியங்கள் இருக்கிறது. அந்த நாட்கள்ல கட்ட முடியுமாங்க? 70 ஆண்டு அடிமைத்தனத்தில் இருந்திருக்காங்க அங்க ஜனங்க. அடிமைத்தனத்துல ஒன்றுமில்லாமல் இருந்து வந்திருக்கிறாங்க. ஆனால் அதே ஜனங்களை 52 நாட்களுக்கு இன்னையிலிருந்து 52 நாட்கள் இந்த ஆண்டு முடிய இடிந்து போனதால் அலங்கங்களை தேவன் தாமே கட்டுவார். எல்லாரும் கண்களை